வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தசரால மாலை போட்டு சுடலமாட சாமி வேஷம் போடுற சில பக்தர்களுக்கான ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே என்ன பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு 3 விஷயம். முதல் விஷயம், நான் சுடலமாட சாமி ஆடுறேன், அந்த சாமி எனக்குள்ளே வந்து நிற்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்கி செய்யலாம். ஸோ ஒரு சேட்டையாக இருக்கட்டும், ஒரு தேங்காய் தலை சுற்றி கொடுக்குறதாகட்டும், ஒரு இந்த மாதிரிலாம் எலுமிச்சம்பழம் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி பண்ணலாம். தவிர முட்டையை மட்டும் சுற்றி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து குலசக்காரிக்கு முழுக்க சைவ முறையில் நம்ம இந்த விரதம் இருந்து பண்ணுறங்கும்போது நம்ம வந்து முட்டை சுற்றி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படியே நம்ம முட்டை சுற்றி கொடுத்தோம்னா அது நமக்கு தான் பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனையாக வந்து நிற்கும். ஓகேங்களா? 2வது விஷயம், நம்ம மேலே சுடலமாட சாமி ஆடுறாரு, நான் சுடலமாட வேஷம் போடுறேன், நான் சுடலை பைத்தியம் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லலாம். அதுக்குன்னு நம்ம சுத்த சைவ முறையில் ஆடிக்கிட்டு இருக்கோம், விரதம் இருந்து சாமியை கும்பிட்றோம். அப்படிங்கும்போது இந்த சுருட்டு, பீடி, சிகரெட்டு அப்படின்ட்டு இந்த வேஷத்தில் இந்த சாமி ஆடும்போது சாமி சுருட்டு கேட்பார் தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் கோயில் கூட நேரத்தில் அவர் கோயில் கூடையில் கேட்டு விளையாடுவார். அதை தவிர வேஷம் போட்டுக்கிட்டு முத்தாரம்மனுக்கு மாலையை போட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சுருட்டை கையில் வச்சுட்டு குப்புன்னு புகையை விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெரும் தப்புங்க. இதை சிலர் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நாளைக்கு நம்ம தலைமுறை சின்ன பசங்க கூட இந்த சாமி மேலே ஒரு பக்தி வந்து நான் மாலை போட போகிறேன், நான் மாலை போட்டு சுடலமாட வேஷம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போடலான்னு நினைக்கும் போது இதை பார்த்து அவங்களும் கெட்டு போயிடுவாங்க. சரிங்களா? 3வது விஷயம் என்னென்னா, மயானத்துக்கு போகிறது. என்னடா சுடலமாட சாமி மயானத்தில் தானே போய் இருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம், மயானத்தில் தான் இருப்பார். ஆனால் அது கோயில் கூட நேரத்தில் நம்ம காளி கூட காவலுக்கு மயானத்துக்கு போகலாமே தவிர நான் மயானத்தில் போய் மயானத்தில் தான் இருப்பேன், அங்கேருந்து திருநீர் எடுத்துகிட்டு வருவேன், அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி குலசமுத்தாரம்மனோட சைவ வழிபாட்டை அசைவ வழிபாட்டாக மாற்றிடாதீங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நான் சொன்னதை புரிஞ்சிக்கிட்டு சுடலமாட வேஷத்தை போடுங்க. நன்றி, வணக்கம்.